பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால். பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மசாலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரலோக சிந்தையணிந்தீர்களா, வல்லமை பலத்தினால். மறு ஜென்ம குணமடைந்தீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மசாலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மணவாளன் வரக்களிப்பீர்களா, தூயனையின் ஸ்நானத்தினால். மோட்சக்காரரை சுகிப்பீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மசாலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசுக்காரை நீங்கும் நிசப்பாவியே, சுத்த இரத்தத்தின் சக்தியினால். முக்தி பெறும் நாம் குற்றவாளியே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மசாலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். இந்த லெந்துகால தியான வேலைக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால் கூட யோபுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே அப்படின்னு சொல்லி யோபு அங்கலாய்ப்போடு சொல்லுவார். இன்னொரு இடத்துல கூட சொல்லுவார், எனக்காக வழக்காடுகிறதுக்கு யாரும் இல்லையே அப்படிம்பார். இப்போ நான் இந்த இடத்துல பாருங்கள், அதுக்கு முந்தின வசனம் சொல்லுவார், நான் அவருக்கு பிரயோஜனமாக சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்துக்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே. பிதாவை நோக்கி தேவனை நோக்கி சொல்கிறாரு. தேவன் மனுஷன் இல்லை, ஆனால் அவருக்கும் எனக்கும் நியாயம் பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. அதனால் எங்கள் 2 பேருக்கு இடையில ஒரு மத்தியஸ்தன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்தில், எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. எங்களுக்குள்ள ஒரு மத்தியஸ்தன், ஒரு நடுவர் இருந்தால் நல்லா இருக்குமே பிதாவுக்கு எனக்கு இடையில் அப்படிம்பாரு. ஆனால் உண்மையிலேயே நமக்கு மத்தியஸ்தனாக பழைய ஏற்பாட்டு காலம் முடிந்த பிறகு மத்தியஸ்தனாக நமக்கு ஒருவர் வந்தார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் நம் நடுவில் இருக்கிறவர். அவர் நடுவராக வந்தார். நம்ம இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் அப்படின்னா, இருவர் மேலே யார் மனுஷனுக்கும் பிதாவுக்கும் இடையில நிற்கிற ஒரு மத்தியஸ்தன் வேணும் அப்படின்னு சொல்லி இல்லையே அப்படின்னு அங்கலாய்க்கிறார். அவர் காலத்தில் இல்லை. ஆனால் இப்போ ஆண்டவர் நமக்கு அந்த பெரிய கிருபையை தந்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து மனிதனுக்கும் பிதாவுக்கும் இடையில் மத்தியஸ்தனாக தொங்கினார் சிலுவையில். அந்த சிலுவையின் அடையாளம் பாருங்கள், மேலிருந்து கீழ் வரைக்கும் உள்ள அந்த நெடும் கம்பு நமக்கு என்னதுன்னா, நமக்கும் பிதாவுக்கும் இடையில் இருக்கிற இடைவெளியை பாலமாக இயேசு கிறிஸ்து இணைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நமக்கு பிதாவுக்கு ஒரு பெரிய இடைவெளி. ஏன்னா பிதா பரிசுத்தர். அவர் தீமையை பார்க்க மாட்டார், சுத்த கண்ணர். அவர் அசுத்தத்தை பார்க்க மாட்டார், தீமையை பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தின்படி கர்த்தர் இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, மத்தியஸ்தனாக அவர் வந்த பிறகு, கிருபையாக அவர் என்ன செய்ய நமக்கு வந்திருக்கிறாரு. அதனால் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக நமக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்ததுனால கிருபையின் ஆரம்பமாக நமக்கு அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த சிலுவை அடையாளத்தில் சைடில் 2 வருது. மனிதனுக்கும் இடையே உள்ள கனெக்ஷன். மேலிருந்து கீழ் வருகிற அந்த கம்பு
பிதாவுக்கும் மனிதனுக்கும் இடையில் உள்ள கனெக்ஷன். நாம் சிலுவையினால் என்ன செய்த உண்டாக்கப்படுகிறோம். மனிதனோடு மனிதன் ஐக்கியமாகிறோம். இறைவனோடு நம்மை, பிதாவோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் பூமியில் இருக்கிறோம், பிதா வானத்தில் இருக்கிறாரு. நம்ம 2 பேருக்கும் நடுவாக தொங்கிக் கொண்டிருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வானத்துக்கு பூமிக்கு நடுவாக தொங்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் என்ன செய்யணும், ஒரு பெரிய பாலம் கிடைக்கப்பெறுகிறோம். பிதாவோடு தொடர்பு கொள்ள முடிகிறது. இயேசுவின் மூலமாக நாம் பேச முடியுது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படிம்பார். நம்ம திருவா இயேசுப்பட்ட போக முடியாது, அந்த பிதாட்ட போக முடியாது. இயேசுவின் மூலமாகத்தான் நம்ம போக முடியும். நம்ம ஒவ்வொரு ஜெபத்திலும் பிதாவே இயேசப்பா, பிதாவே அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சுட்டு இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் அப்படின்னு முடிக்கணும் அப்படின்னு கற்று தந்திருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு ஆரம்பிக்கணும். கடைசி இயேசுவின் மூலமாக எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி முடிக்கணும். அதான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜபம். அந்த ஜபத்தின்படி நம்முடைய ஜபம் இருக்கணும். நம்ம பிதாவே, தேவனே, கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு முடிக்கும்போது நம்மளுடைய எல்லா காரியங்களும் அவர்கிட்ட சொல்லிட்டு முடிக்கும்போது எங்களுக்கு நடுவாக இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய இயேசு கிறிஸ்துவை பரிந்து பேசுகிறவரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயேசுவின் மூலம் ஆமேன் அப்படின்னு தான் முடிக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நாம் நம்முடைய ஜபத்தில் நடுவராக இயேசு கிறிஸ்துவை வைத்துக்கொள்ளுவோம். அவர் நமக்கு நடுவராகத்தான் இந்த உலகத்தில் பிறந்து தொங்கினார். நமக்கும் பிதாவுக்கும் ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணதுக்கு, மனிதனுக்கும் ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணதுக்கு அந்த சிலுவையில் அவர் தொங்கினார். சிலுவையில் அவர் தொங்குகிற வரைக்கும் அது சிலுவை ஒரு சாபமான சின்னமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து தொங்கின பிறகு அது ஆசீர்வாதத்தின் சின்னமாக என்ன செய்து மாறியது. அந்த இயேசு கிறிஸ்துவே நம் ரட்சகராக இருக்கிறாரு. அவரையே நாம் தொழுது கொள்ளுவோம். அவரே நம் மீட்பர், நம்மை விடுவிக்கிறவர் அவர் தான். நமக்கும் பிதாவுக்கு இடையில நம்மை பாலமாக இருந்து நம்மை இணைத்து வைக்கிறவரும் அவர் தான். நாம் அவருடைய கிருபையின் மேல் கிருபை பெற்று பிதாவோடு ஐக்கியப்படுவோம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.